யாரு சின்ன பொண்ணு வந்து சொன்னது அங்கே சண்டை நடக்குன்னு? ருக்கம்மா பாத்திமாலும் கீதாலும் தான் ருக்கம்மா. ஓ அவளுக்கு தானே. ஆமாம் ஆமாம், அவளுக்கு வீட்டுக்கெல்லாம் கேட்கும்ல, ஒரு செவரு தானே உடையில இருக்கு. அப்போ அவிய வீட்டுக்கெல்லாம் கேட்காம இருக்கும். என்ன சத்தம் யார் சத்தம்னு எதுவும் சொன்னாலா? அவளுக்கே தெரியலக்கா, என்ன ஏமாத்திட்டான்னு சொன்னாவலாம். அப்புறம் இன்னும் பொண்டாட்டி பிள்ளைகள்னு சொன்னாலுன்னு மட்டும் சொன்னா பாத்திமா. வேற என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியலக்கா. சண்டைன்னு மாத்திரம் தெரியும், ரொம்ப பெரிய சண்டையா நடந்திருக்கும் போல. அதுக்கு என்னத்துக்கிட்டு இவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா? ஏட்டி 2 போட்டேன்னு வை ராணி. அவளுக்கு கழுதையில் எங்கிட்ட தொலைஞ்சு போட்டோம். உனக்கு அவளுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்டுல அவள் சண்டை போட்டு கிடந்தான்னா எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ என்னத்துக்கிட்டே அவளை நினச்சி வாடிட்டு கிடக்க? நல்லா சொல்லுங்க ருக்கம்மா. அவிய வீட்டில் சண்டைன்னு இவ கடந்து மூஞ்சி தூக்கிட்டு கிடக்கா பார்த்துக்கோங்க. இவ அழுது எப்படி வீட்டில் நடுத்தருவில் நிற்க மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு விரட்டி விட்டாளுவே. அப்போ அங்கே யாராவது சோகமாக இருந்தாலும் அவளுக்கு பாட்டு சந்தோஷமாக தானே இருந்தாலுவே. இன்னைக்கு அவள் நாரும்போது இவ பாட்டுக்கு இருக்கேண்டியதானே அவளுக்கு நினச்சி இவ கவலைப்படியா? அதானே, வேற ஒருத்தின்னு இந்நேரம் கொண்டாடி இருப்பா. கொண்டாடி 2 வயசு பிள்ளைகளையும் வீட்டுக்கு வந்து மருமகளையும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நடுத்தெருவில் விரட்டின மாதிரி விரட்டி விட்டா. அவளெல்லாம் நினச்சி நீ என்னத்துக்கிட்டே கவலைப்படுத? தெரியலம்மா, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ படப்படன்னு வருது. என்னமோ செய்ய போகிற மாதிரியே தோணுதுமா. என்னத்துக்கிட்டே கிடந்து இப்படி துடிக்க? அங்கே யார் இருக்கா? அவ யாருக்கு என்னன்னாதான் உனக்கு என்ன? நீ என்னத்துக்கு கிடந்து துடிச்சிட்டு கிடக்க? நீ பாட்டுக்கு உன் வேலை என்னமோ அதை பாருட்டி. அவளுக்கு என்ன ஆனாதான் நமக்கு என்ன? ஓ நாத்தனாகரி இங்கே தான் கிடக்கா, ஊருக்கு போகாம. அவளெல்லாம் சேர்ந்து ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணியிருப்பாளுவே. அம்மையும் மாலும் இருப்பை பார்த்திட்டு அவ்வளோதான். பார்த்துக்க, ரோட்டில் வந்து இருப்பை பார்க்கணும், பெரிய மகாராணி கணக்கா. அந்த ரோடு வழியே ஒரு ஆள் பெற முடியாது. அவ்வளோ பற்றி மம்பளத்துக்கிட்டு ஏசிக்கிட்டு தானே அலையுதாளுவே. அப்புறம் வீட்டுக்குள்ளே மட்டும் அவளும் எப்படி நல்லா இருப்பாளுவே? வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருப்பாளுவே. அது இல்லாமல் உன் புருஷனுக்குள்ள இது தேவைதான். எப்போ பார்த்தாலும் அம்மா தங்கச்சின்னு பேசிக்கிட்டு அவைய சொல்லு வச்செல்லாம் கேட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி கொடும்படுத்திட்டு அலைஞ்சான்ல, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். அவன் இதெல்லாம் அனுபவிக்கலைன்னா தான் நம்ம சங்கடப்படணும். நீ பாட்டு பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு பார்த்துட்டு நீ பாட்டுக்கு இருட்டி. ஏம்மா என்ன காரணம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் கேட்டுட்டு இருந்தேன். அங்கே என்ன சண்டைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வேணா சொல்லட்டுமா? இது எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு மட்டும் பக்கத்து வீட்டுக்காரி அவளுக்கே தெரியல. இவளுக்கு மட்டும் எப்படி தான் ஊரில் நடக்க சண்டையெல்லாம் தெரியுதுன்னே தெரியல. மூக்கை வச்சு மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிடுவா போல. ஆளையும் அவளையும் பாரு ஓடி வந்துட்டா. வசந்தியோ சரி இருட்டி, என்னன்னாது கேட்போம். அவள் தெரியுங்கால என்ன சண்டை யார் சண்டைன்னு கேட்போம். ராணி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாவது இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் கேட்போம். வசந்தி, அங்கே என்ன சண்டை? எதுக்கு அப்படி சண்டை நடக்கு? அதுவா ருக்கம்மா, நம்ம முனியமாக இருக்குல்ல, அதுக்கு வயிற்றுல கட்டியும் கிடையாதா, ஒன்றும் கிடையாது. ஆப்ரேஷனும் இல்லையா, ஒன்றும் கிடையாது. அவ்வளவும் நடிப்பான். என்ன சொல்லுத? உண்மையாவா நாலுமுடி? சின்ன பொண்ணு, நான் போய் சொல்லுவேன்னா சின்ன பொண்ணு? உண்மையே என் காது பட கேட்டேன் சின்ன பொண்ணு. அதுக்கு தான் அந்த அண்ணன் என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லி அழுதாவ. அந்த கிழவி நல்லா தான் இருக்கான். இந்த அண்ணன் பேரில் இருக்க சொத்தெல்லாம் நைஸாக எப்படியாவது எழுதி வாங்கி மக பேரில் போடியதுக்கு தான் அப்படி 8 லட்ச ரூபா வேணும் ஆப்ரேஷனு அப்படி இப்படின்னு போய் சொல்லிச்சான். அதான் அந்த அண்ணன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாவ போல. அந்த அம்மா பேங்குக்கு ஏதோ துட்டு எடுக்க போச்சாமா. அந்த துட்டில் இருந்த அந்த என்னது பாஸ்புக்கு அதை அந்த பேங்க்லேயும் போட்டுட்டு வந்துருச்சு போல. இவைய ஃப்ரெண்டு பேங்கில் வேலை பார்க்காவ போல. அவைய கண்டுபிடிச்சி சொல்லிட்டாவ சின்ன பொண்ணு. இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டு அதான் ஒரே சண்டை காடு. பார்த்துக்க, வெட்டுவேன் குத்துவேன் அப்படி இப்படி நாச்சாம்பச்சான்னு ஒரே சண்டை. அம்மையுமாலும் ஒன்று சண்டைக்கிட்டாலும் இந்த அண்ணன் மட்டும் தனியால் என்ன சண்டை தெரியுமா? ஏட்டி நீ அங்கே போய் பார்த்தியோ? அந்த வழியே சீனி வாங்க இல்லைன்னு போனே ருக்கம்மா. ஒரே சண்டை நினச்சி பற்றியில் அப்படியே வாசப்படியில் போய் நின்று பார்த்தேன். வீட்டுக்குள்ளே போகல. நம்ம வீட்டுக்கு போகிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. அம்மாளும் சேர்ந்துக்கிட்டு அந்த அண்ணனை என்ன யாசிதாளுவ. அந்த அண்ணன் எப்படி என்ன ஏமாத்த வச்சு அப்படி இப்படின்னு கேட்டோன்னே அவள் ஒரே போடால போட்டுட்டா. தங்கச்சிக்காரி குடியார பையில வீட்டை விட்டு வெளியே போட நாங்கள் அப்படி தான் ஏமாத்துவோம், நீ என்ன செய்வேன்ல கேட்டுட்டா. அந்த அண்ணன் அப்படியே ஆடி போய் நின்றுட்டாவ. என்னம்டி சொல்லியா இப்படி இல்லாமல் நடந்துச்சு? நாங்கள் எதுவும் அல்லற சில்லற சண்டையில் நினச்சோம், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நடந்திருக்கு. எம்மா பாருங்கம்மா எப்படி பொய் சொல்லியிருக்கான்னு. உயிர் விஷயத்துலலாம் யாராவது பொய் சொல்லுவாங்களாம்மா? ஏட்டி அவள் என்ன நல்லவளா? அவளை நல்லவளாக இருந்தால் அப்படி பேச மாட்டாட்டி. வயிற்றுல கட்டியிருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஊரையே சேர்த்துல ஏமாத்திருக்கா. பாவம்டி அவன். சரியான சண்டம்மா. அவிய ஃப்ரெண்டு ஒருத்தவிய கூட வந்துருந்தாவில்ல, அவிய தான் அந்த அண்ணனை பிடிச்சி கூட்டிட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனாவே. நான் பார்த்துட்டே நின்று உள்ளே போய் எதுவும் கேட்க முடியல. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம போய் யாருக்குன்னு பேச முடியும்? நம்ம பேச்ச யாராவது கேட்பாவளா? அந்த ஆளை நின்று பார்த்துட்டு ஓடியாந்துட்டேன். இப்போ அம்மையும் மகளும் தான் அந்த நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு கிடக்காளு. வைனி யார் கூடிய கெடுக்க போகிறாளோ யாருக்கு தெரியும்? அந்த அண்ணன் அருவா எடுக்கவுல நின்னாவே. அருவா எடுத்து இன்னைக்கு வெட்டாமல் போக மாட்டேன்னு அந்த அண்ணன் என்ன இதான் நின்னாவ தெரியுமா? அவைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாக வந்துட்டு ருக்கம்மா. அவைய பிடிச்சி மாற்றி கொண்டு போயிட்டாவ.
ஏட்டி எல்லாரும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லும்போது நாங்கள் ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும்ல நினச்சோம். இவ்வளோ தனம் கள்ளத்தனம்லாமா பேசி வச்சிருக்கு. ஏம்மா நான் அப்பயே சொன்னேன்லம்மா, என் புருஷன் குடிகாரம்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்தால் நல்லா தான் எங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டான்னு சொன்னேன்ல. இந்த ஒரு 8 வருஷமாக தான் இப்படி பாடா படுத்தியான்னு சொன்னேன்லம்மா. பாருங்கம்மா, இருட்டி என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுக்கு மேலேனாலும் உன் புருஷன் திருந்தியானா என்ன செய்யான்னு பார்ப்போன்ட்டு இரு. ஏட்டி இப்போ அவியெல்லாம் எங்கே பண்ணாவ இருக்காவளோ? அவளும் 2 வீட்டில் தான் சின்ன பொண்ணு இருக்காவ. அம்மையும் மோளும் இந்த அண்ணனை தான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாவ. பாவம் அழுதுகிட்டே போனாவ. பார்க்கவே எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா? சங்கடமாக இருந்துச்சுங்கிறத எவ்வளோ சிரிச்சுக்கிட்டே சொல்லியா பாரு. கோலம் முட்டி கழுத இவளுக்கு மட்டும் ஊருக்குள்ளே நடக்க அவ்வளோ சண்டை எப்படி தான் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டு பாத்திமா கூட தெரியலை. 4 தெருவு தள்ளி இருக்க இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதான் இவளோ. வேலு விடு வேலு, சங்கடப்படாத. இப்போவாது இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டில்ல, அது போதும் வேலு. நான் ரொம்ப நாளாகவே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் உங்கள் அம்மையும் தங்கச்சி ரொம்ப நம்புறிய வேலு. நம்ம எதுவும் சொல்லி என் மேலே உனக்கு கோவம் வந்துடக்கூடாதுன்னு நான் இத்தனை நாளாக எதுவுமே சொல்ல கிடையாது. சரி விடு வேலு. இப்போ தெரிஞ்சு நான் என்னென்னே பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு என் கையில் என்னென்னே இருக்குது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னே. எனக்குன்னு எதுவுமே கிடையாது. 5 பைசா கிடையாது கையில். பொண்டாட்டி பிள்ளைல அவ்வளோத்தையும் இழந்துட்டேன்னே நான். துட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு வேலு. அதை பற்றிலாம் கவலைப்படாத. உனக்கு என்ன தெம்பா இல்லை உடம்புல? சம்பாரிச்சு வாங்கிடலாம். இவன் பொண்டாட்டி பிள்ளையில போய் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவைய கூட சேர்ற வழியை பாரு. என்ன எப்படின்னே முடியும்? இனிமே மூஞ்சில முழிப்பாவலானே. நான் போனேன்னா என்ன சேப்பாளானே. 8 வருஷமா அந்த பிள்ளையில படுத்தாத பாடு கிடையாது. என் பொண்டாட்டியை அடிக்காத நாள் கிடையாதுன்னே. சாப்பிடுறது கூட நான் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு துட்டு அவ கையில் கொடுக்க மாட்டேன். அவளை அந்த பாடுதாம்னே படுத்துனேன். இப்போ இன்னும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னே. இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவள் எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு எட்டி கூட நான் பார்த்தது கிடையாதுன்னே. இப்படி இருக்கும்போது நான் போனாவே என்னை ஏற்றுப்பாளனே. எங்கள் அம்மா அம்மன்னு எங்கள் அம்மையை நம்பி இன்னைக்கு நான் நடு தெருவில் விட்டுட்டாளேன்னே எங்கள் அம்மா. விடு வேலு, புலம்பாத வேலு. நீ இப்படி ஒன்று இப்படி பார்க்குறக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்ப? என்னை என்னால் தாங்கிக்கவே முடியலண்ணே. இப்போ எனக்குன்னு எதுவுமே கிடையாதுண்ணே. நான் இப்போ அனாதையாக நடு தெருவில் நிற்கனே. நான் என்றைக்குமே காசு பணம் சொத்தெல்லாம் பெருசாக நினச்சதே கிடையாதுண்ணே. என்கிட்ட வேணும்னு சொல்லி இவளுக்கு கேட்டிருந்தா கூட நான் எழுதி கொடுத்துருப்பேன்னே. அது மேலெல்லாம் எனக்கும் ஆசை கிடையாது, என் பொண்டாட்டிக்கும் ஆசை கிடையாதுன்னு. அவள் என்றைக்குமே இதெல்லாம் வேணும் கேளுங்க வைங்க நம்ம கேட்டதே கிடையாதுண்ணே. இப்படி அவளையும் என்கிட்ட இருந்து பிரித்து அவளையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி. வேலு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதுக்கு 2 அப்படியே ஆகாத குணங்களாக இருந்திருக்கு. நம்ம என்ன செய்யுது? விடு வேலு, இனிமேல் நடக்க போகிறது என்னை பற்றி அதை மட்டும் யோசினி. இதுகளை போய் திருத்தணும் வைக்கணும் சண்டை போடணும் இது கூட சேர வேலையை நீ பார்த்துட்டு இருக்காத. சொத்து போனால் என்ன போயிட்டு போகுது. உன் பிள்ளையில எப்படியாவது நீ மன்னிப்பு கேட்டு போய் சேர வழியை பாரு. உன் பொண்டாட்டி போய் மன்னிப்பு கேளு, விட்டுருவா உன்னை. எத்தனையோ நாள் சொல்லியிருக்கானே, குடிக்காதியே குடிச்சிங்கன்னா உங்களை எல்லாரும் முட்டாளாக்குவாவ, ஏமாத்துவாவ, உங்களை எல்லாரும் கேவலப்படுத்துவாவ. குடிக்காதீங்கன்னு எத்தனையோ நாள் சொல்லியிருக்கா. நான் அவளை பொருட்டாவே மச்ச கிடையாது. அவளையும் சேர்த்து அடித்து உதச்சி என்ன பாடுபடுத்தியிருக்கேனே நான் அவளை. எங்கள் அம்மா தானே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது காசு கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கி என்ன குடிக்க அடிமையாக்கி என் குடும்பத்தையே கெடுத்துட்டு. நான் எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வேன். எங்கள் அம்மா என்னை பற்றி நல்லா தான் யோசிக்கான்னு நினச்சி நான் இவ்வளோ நாள் எங்கள் அம்மன்னு ஓடிட்டு கிடந்தேன்னே. அதுதான் எனக்கு பெரிய வினையாக வந்து நின்றுருக்கு என் கழுத்து மேலே. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதே நிற்கனேன்னே ரோட்டில். விடுவேலு, புலம்பாமல் இருவேலு, பார்த்துக்கிடலாம். இப்போவாது நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் போது வேலு. இப்போ தெரிஞ்சிருக்கனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னே. நான் செஞ்ச தப்பை மாற்ற முடியுமா? இந்த 8 வருஷம் வாழ்க்கை வீணாக போச்சுன்னே. நான் சம்பாரித்த காசெல்லாம் குடின்னு குடிச்சிலேயே அழிச்சிட்டேன். பொண்டாட்டி பிள்ளையிலையும் இழந்துட்டேன். அவையிலையும் படுத்தாத கொடுமை கிடையாது. திருப்பி போய் மன்னிப்பு கேட்க கூட எனக்கு மனசு கிடையாதுன்னே. அந்த அளவுக்கு அவையில கொடுமைப்படுத்தியிருக்கேன் நான். என் பொண்டாட்டி அப்படிதான் என்னை தங்கமாக தாங்குவானே. நான் சம்பாதிக்க போகலைன்னாலும் அதை இதை ஏதாவது ஒன்று ஒப்பேத்தி 100 நாள் வேலைக்கு போவா, வெட்டுக்கு போவா, காட்டு வேலை மேட்டு வேலைன்னு பார்த்து குடும்பத்தை என்ன அழகாக கட்டு காத்து கொண்டு போயிட்டு இருந்தா. நான் அவள் சொல்லு பேச்சு கேட்காம இப்படிலாம் குடிச்சு எங்கள் அம்மா பேச்சை கேட்டு இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு என்னை. ஏங்க என்ன சுற்றி வருவானே. நான் இந்த 8 வருஷத்தை அவளை மதித்ததும் கிடையாது.
அவளுக்கு ஒரு நல்ல துணிமணி கூட வாங்கி கொடுக்கறது கிடையாதுன்னு அவளை அந்த அடி அடிப்பேன் பார்த்துக்கிடுங்க. இந்த 3 மாசமா அவளை விரட்டி விட்டுட்டு ரோட்டில் பார்த்தா கூட அவளை அப்படிதான் ஏசுவேன்னே. ஆனால் இன்னைக்கு என் நிலைமையை பற்றியில. ஆனால் இப்போ போய் திரும்பி அவள்கிட்ட எப்படின்னே மன்னிப்பு கேட்க முடியுமோ, அவள்கிட்ட எப்படி நான் போய் நிற்க முடியும்? நான் அப்படி போய் நின்னாலும் என்ன ஏற்றுக்கிடுவாளான்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லைன்னே. நீ ரொம்ப அதை இதையும் போட்டு பேசாத. தங்கச்சியை மட்டும் நான் பேசிக்கிடுவேன். நீ அதை இதையும் போட்டு யோசிக்காமல் இருவேலு. இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கம் போவாத. நான் என்னை அன்னைக்கே நினச்சி உன் பொண்டாட்டி பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிடுச்சு, இப்படி சண்டையாக நடக்குதுன்னு சொல்லும் போதே நான் நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மாவை பற்றியும் தங்கச்சி பற்றியும் எப்படி தப்பாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதான் விட்டுட்டேன். சரி, அதை பெருசுப்படுத்தாத. விடு விடு, நீ புலம்பாமல் இரு, பார்த்துக்கிடுவோம். என்னன்னே வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்குண்ணே. இதுக்கு மேலே இழக்கறதுக்கு என்னென்ன இருக்கு? ஒன்றுமே இல்லைண்ணே. பாசமாக நினச்ச அம்மையும் தங்கச்சி ஏமாத்திட்டாவ. என் மேலே பாசமாக இருந்த என் பொண்டாட்டி பிள்ளையில நானே கெடுத்துட்டேன். இப்போ என்னன்னே செய்ய? கையிலிருந்து எல்லாம் போயிட்டு. உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையில திரும்ப கிடச்சா போதும்ல வேண்டு. இதுக்கு மேலே நீ எதுவும் குடிக்காமல் இப்படி தப்பெல்லாம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இருக்கணும்னு நான் தங்கச்சிட்ட பேசி எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்க பார்க்கேன். எனக்கு அவள் என்ன சேர்த்துப்பான்னு நம்பிக்கையே கிடையாதுண்ணே. ஆனால் என்னை எப்படியாவது அவள்கிட்ட மன்னிப்பாவது கேட்டணும்னு நான் சாகிறதுக்குள்ள. ஏன் வேலை இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? வீடு பார்த்துக்கிடுவோம். நீ புலம்பாமல் இரு வேலை.